ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன கோகனட் ஷெல் ஃபிஷ் பாண்ட் தான் இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். டோட்டலா டிஃபரெண்டான ஒரு நேச்சுரல் செட்டப்போட இதை நம்ம பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த டேபிள்ல வச்சு நம்ம செட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த கோகனட் ஷெல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். நம்மளோட ஐடியா என்னன்னா, இங்க ஒரு பாண்ட், அதுக்கப்புறம் இதை சுத்தி ஒரு சீனரி. முக்கியமா இந்த பாண்ட் செட்டப்ல நம்ம கொஞ்சம் ராக்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். அது எதுக்குன்னா கொஞ்சம் பெட்டர் லுக்காக. பாண்ட் இங்க தான் வரப்போகுது. இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம மண்ணு போடணும். தண்ணி ஊத்தின மண்ணு தான் எடுத்திருக்கேன். இது அப்படியே செட்டா நின்றோம். ஷேப் எப்படி கிரியேட் பண்றங்கிறது தான் இந்த பாண்டோடைய சக்சஸே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோன் இதுக்கு ஃபிட் ஆகல, நம்ம மாத்திக்கலாம். ஸோ கைஸ், நம்ம பாண்டோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது முடிஞ்சது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருந்தா ஏறி போற மாதிரி நம்ம செட் பண்ண போறோம். அப்படி பாத்தீங்கன்னா இதோடைய பேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது முடிஞ்சது. ஸோ கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊற்றி நம்ம இதை கொஞ்சம் ஷேப் பண்ணணும் கைஸ். அப்பதான் நமக்கு இந்த அவுட்புட்ல நம்ம கரெக்டா எடுக்க முடியும். இந்த மாதிரி தண்ணியை நம்ம ஊத்துறதுனால மண் அங்க இங்கேயும் போகாது. நம்ம இதை இங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படியே செட் ஆயிரும், ட்ரை ஆகி. பாண்டுனா முக்கியமா ஒரு விஷயம் கவனிக்கணும், வெறும் மண்ணு மட்டும் இருக்காது, கொஞ்சம் கல்லு, இந்த மாதிரி உடஞ்ச ஏரியாக்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம மோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம இந்த இடத்துல ஒட்ட போறோம். கைஸ், நான் ஃபர்ஸ்ட் பண்ணி இந்த மோஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா அதை விட எனக்கு லேயர்டான கொஞ்சம் நல்ல மோசஸ் கிடைச்சிருக்கு. இது இன்னும் எக்ஸாக்டா அந்த ஃபாரஸ்ட் ஃபீலை கிரியேட் பண்ணும். ஸோ இது நல்ல மரங்கள் மாதிரி இருக்கு கைஸ் பாக்குறதுக்கு. கைஸ், இன்னொன்னு சொல்றேன், இந்த மாதிரி செட் பண்ணும்போது கிடைச்சதேன்னு எல்லாத்தையும் வச்சிடாதீங்க. கரெக்டா ஒரு ஃபீல் வரணும் பாக்குறதுக்கு, ஒரு ஏஸ்தெட்டிக் லுக் வர மாதிரி நம்ம பண்ணணும். அப்பதான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க ஒரு புல்வெளி செட்டப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நிறைய கேப் இருக்கு கைஸ், அதான் பிரச்சனையே. கேப் இருந்தாலும் அந்த புல்வெளி ஃபீல் வராது. ஸோ இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணி எல்லா பிளான்ட்ஸையும் ஃபில் பண்ணணும். இந்த கீழே ஏரியாவில் நம்ம கொஞ்சம் மரங்கள் நிற்கிற மாதிரி இருக்கலாம். இந்த கீழே ஏரியாவில் மரங்கள் கீழே இருந்து மேலட்டு வர மாதிரி வச்சுக்கலாம். பொதுவாக மரங்கள்லாம் நிலச்சரிவை தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. கற்பனை நம்மளுடைய பாண்டு பக்கத்தில் இந்த இடத்துலையும் அதே செட்டப் தான் கைஸ். இன்னொன்று, எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேப் இருக்கணும். அந்த கேப் தான் இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் ஃபீலை கிரியேட் பண்ணும். இந்த மியூசிக் பண்ணும்போது பொதுவாக சொல்லுவாங்க, எந்த இடத்துல மியூசிக் எல்லா இடத்துலையும் பிஜிஎம் பண்ணிடலாம், பட் எந்த இடத்துல சைலன்ஸ் விடணும்னு தெரியுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மியூசிக்கோட அந்த எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இதுவும். ஸோ நம்ம ஈஸியாக நிறைய பிளான்ட் கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் எடுத்து எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணிட்டோம்னா ஒரு நேச்சுரல் ஃபீல் இருக்கும், பட் அது ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீல் இருக்காது, ஏதோ பண்ணோமேன்னு இருக்கும். ஸோ இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கவனமாக நம்ம வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் ஃபீல் கிரியேட் ஆகும். ஓகே, சொல்ல போனால் பாண்டோடைய இந்த சைடு தான் எனக்கு தெரிஞ்ச மெயின் வியூ கைஸ். இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நிறைய பேர் இது பண்றவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய விஷயங்கள் ஃபோன்லேயே கம்ப்யூட்டர்லேயே பண்ணிக்கிட்டே இருப்போம், பட் இதை பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று கிரியேட் ஆகும் பாருங்க, அதுதான் விஷயமே. ஸோ அதுக்காக தான் இதை பண்றது. சின்ன வயசுலலாம் நமக்கு இது மேலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் பண்ணும்போது வேற வேலை இல்லையான்னு கேட்பாங்க. இப்போ நிறைய பேர் இதை ப்ரொஃபஷனலாகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம பேரண்ட்ஸ் சொல்றதை ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முடிவுக்கு வர வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி சைடில் வைக்கும்போது நல்லா கவனிக்கணும், எல்லாம் மேலோட்டு பார்த்து நிற்கணும். இந்த செடி கீழோட்டு பார்த்து நின்றுச்சுன்னா அந்த நேச்சுரல் ஃபீல் கெட்டு போயிடும். ஏன்னா மரம் எப்போதுமே ஒரு தாழ்வான பகுதியிலேருந்து மேல் நோக்கி தான் வளரும், சரிஞ்சு ஒரு சைடு வாக்கெல்லாம் வளராது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த சைடை நம்ம இனி பெருசாக நோண்ட வேண்டாம், ஏன்னா இது ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கேப் ஃபீலிங் இருக்கு. மினியேச்சர் பனை மரம் பார்த்துருக்கீங்களா? இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதில் இருக்க பூவெல்லாம் எடுத்துடலாம் கைஸ், அப்போதான் ஒரு மரம் லுக் வரும். இது முடிஞ்ச வரைக்கும் இதை உள்ள வைக்கணும் கைஸ், அப்போதான் அது கொஞ்சம் உயர்வா தெரியும். இந்த இலையை பார்த்தீங்களா, சுருங்கிருச்சா? இதோடைய பிரச்சனை தான் கைஸ். அப்புறம் நம்ம நேச்சுரலிட்டி கிரியேட் பண்ணா கொஞ்சம் இன்னும் வேற ஒரு விதமான செடி வைக்கணும். அதுக்கு பெரிய சைஸ்ல ஸ்டார் மாஸ்ன்னு சொல்லுவாங்க நினைக்கிறதுக்கு பேரு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸ்டார் மாஸ் கைஸ். எதுக்குன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பார்க்க கள்ளிச்செடி ஃபீல் வருது இல்லை, அது மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மலைகள்ல இந்த கள்ளிச்செடிகள் வளர்றது நார்மலான விஷயம் தானே. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓப்பன் ஸ்பேஸ்ல எல்லாம் இந்த வேர்களை ஒட்டணும்னு வைங்க, பார்க்க செம்ம ஃபீல் வருது கைஸ். ஒரு நேச்சுரலிட்டினா இப்படிதான் இருக்கணுங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் வருது. பாக்கி ஏரியாஸை ஃபில் பண்ணிடுவோம் கைஸ். இதை நம்ம பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு எந்த இடம் இது பயங்கரமா வரப்போகுதுன்னு தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கைஸ்.
செடிகள்லாம் படுத்து கிடந்துச்சுன்னா அதுக்கு போயிடுச்சு கைஸ், அந்த ஃபீல் வராது. ஸோ இதான் இந்த இடத்துக்கு போகிறக்கூடிய வழி கைஸ். இது வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபீல் கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்கோம். அப்புறம் இதுவும் ஒரு பாத்வே தான், இந்த குளத்துக்கு போகிறதுக்கான ஒரு பாத்வே. இது முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவை பேஷியன்ஸி. அது இல்லைன்னா இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியாது கைஸ். ஏன்னா இது அவ்வளோ பெரிய ப்ரொசீஜர். ஒன்னொன்னா பார்த்து பார்த்து பண்ணணும். ஒரு ஏரியாவாக பண்ணணும். ரியலாக ஒரு நேச்சுரல் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணணும் கைஸ். இந்த நடந்து போகிற இடத்துக்கெல்லாம் மண் போட போகிறோம். இதில் நம்ம தண்ணி ஊற்றி மீன் விட போகிறோம் கைஸ். அந்த ஃபைனல் ஸ்டெப் மீன் விட போகிறோம். அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டு. பாண்ட் எப்போவுமே எம்டியாக இருக்காது. ஸோ நம்ம லோட்டஸ் லீஃப்க்கு பதிலாக மினியேச்சராக கொஞ்சம் பிளான்ஸை போடலாம். பார்க்க லோட்டஸ் லீஃப் மாதிரி இருக்காது, ஆனால் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும். கைஸ் நம்ம விட போகிறது பார்த்தீங்கன்னா கப்பி குட்டிங்க தான். இது என்னடா இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு எவ்வளோ பில்டப் நீங்க கேட்கலாம். என்ன இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டாங்க, எனக்கு அந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இதை பண்ணேன். வீடியோவில் பார்க்குற மாதிரி மேபி ஒரு 5 மினிட்ஸ் வரலாம், அந்த அளவுக்குலாம் ஷார்ட்டாக கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் நான் இதை ஃபுல்லாக சுற்றி எடுத்திருக்கேன் கைஸ். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். பட் நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிளான்ஸ் இருந்தால் இன்னும் இது எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்க முடியும். பட் ஒரு லைவ் பிளான்ஸை வச்சு இந்த மாதிரி பண்ணது நான் ரொம்ப பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குங்கிறத மறக்காம நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லி தான் ஆகணும். சொல்லி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இதில் இருக்க பிளான் நான் திருப்பி சொல்றேன், இதில் இருக்க பிளான்ஸ் எல்லாமே நான் கையில் கிடைச்ச பிளான்ஸ் இங்கே அங்கேன்னு இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் இது வந்து மழை காலங்களில் ஈஸியாக கிடைக்கும். அதனால நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. யாராவது ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம இன்ஸ்டா பேஜை வந்து டேக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால போஸ்ட் போட்டு நம்ம பேஜை டேக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல இந்த மீனை நான் இப்படியே விட போறது இல்லை, கொஞ்ச நேரத்தையே நான் இதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவேன். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன்கள்லாம் இதில் வளர்க்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல இந்த மீன்களை வளர்க்குறதுங்கிறது ஒரு டார்ச்சர் பண்ற மாதிரி. ஸோ நம்ம அந்த தப்பை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு செட்டப்காக நான் உங்களுக்கு பண்ணி காட்டினேன், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்க மைண்ட்ல ஏதாவது இன்னும் ஒரு கிரியேட்டிவான ஐடியாஸ் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்மளால இமீடியட்டா பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணுவோம்.